அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உமர் அலி அல்லாஹூன் அவர்களின் காலத்தில் நடந்த நிகழ்வு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் ஆட்சி காலத்தில் பாலஸ்தீனம் யூதர்களிடமிருந்து வெற்றி பெற்று மீண்டும் இஸ்லாமியர் கைவசம் வந்துவிட்டது. அதன் ஜனாதிபதியாக ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் ஆனார்கள். அப்போதைய பாலஸ்தீன மக்கள் தங்களின் ஆட்சியாளர் உமர் அலி அல்லாஹு அவர்களின் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டு ஆர்வத்தில் இருந்தார்கள். இதை அறிந்த உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தனக்கு துணையாக பணியாள் ஒருவரை அழைத்து கொண்டு பாலஸ்தீனம் புறப்பட்டு சென்றார்கள். சவுதி அரேபியாவில் இருந்து தற்போதைய இஸ்ரேலுக்கு ஒரு ஒட்டகத்தில் ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ் அவர்களும் அவர்களின் பணியாளர் ஒருவரும் சென்றார்கள். உமர் அலி அல்லாஹ் அவர்கள் செல்லும் வழியில் பணியாளரிடம் ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்லி, அதாவது 2 கிலோமீட்டர் அளவுக்கு ஒட்டகத்தில் நான் அமருவேன், பின் நீர் 2 கிலோமீட்டர் அமர்ந்து வாரும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹ் அவர்களே ஒட்டகத்தில் முழுவதுமாக அமர்ந்து வந்தாலும் யாரும் கேட்க முடியாது இருந்தும் சம உரிமையை பேணினார்கள். இவ்வாறு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் பாலஸ்தீன எல்லைக்குள் நுழையும் நிலையில் உமர் அலி அல்லாஹ் அவர்களின் ஒட்டகத்தில் அமரும் தூரம் முடிந்துவிட்டது. உடனே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஒட்டகத்தை பணியாளரிடம் கொடுத்தார். பணியாளரோ, தற்போது எல்லைக்குள் நுழைய இருக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து அமருங்கள் என கூறினார். மேலும் மக்கள் காணும்போது நீங்கள் ஒட்டகத்தில் அமர்வதே சரியானது என்றார். ஆனாலும் உமர் அலி அல்லாஹ் அவர்கள், நான் இங்கு ஒட்டகத்தில் மன்னனாக அமர்வதை விட நான் ஒப்பந்தத்தை மீறாத அடியானாக இறைவன் முன் நிற்க ஆசைப்படுகிறேன் என்று கூறி பணியாளரை அமர ஒட்டகத்தை பிடித்து கொண்டு பாலஸ்தீனத்தில் புகுந்தார்கள். மக்கள் அனைவரும் பணியாளரை மன்னர் என நினைத்து ஒட்டகத்தில் இருப்பவரை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார்கள். மக்கள் பணியாளரை மன்னன் என நினைக்க மற்றும் ஒரு காரணம், பணியாளரின் சட்டையில் 3 கிழிசல்கள், ஒட்டகத்தை பிடித்து வந்த உமர் அலி அல்லாஹ் அவர்களின் ஆடையிலோ 16 கிழிசல்கள். அங்கே இருந்த மக்கள் யாரும் இதற்கு முன் உமர் அலி அல்லாஹ் அவர்களை பார்த்ததில்லை. அதனால் பணியாளரை மன்னனாக பார்த்தார்கள். அங்கே தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் பணியாளர் அமர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வருவதைக் கண்டதும் தன் உடைவாளை உருவிக்கொண்டு பணியாளரை வெட்ட விரைந்து வந்தார். அதைக் கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் அவர்களை தடுத்து, நீங்களே வரம்பு மீற வேண்டாம், மேலும் ஒப்பந்தப்படியே அவர் அமர்ந்து வருகிறார் என கூறினார்கள். அப்போதுதான் அங்கிருந்த மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நேர்மையும் தன்னடக்கம் அனைத்தையும் கண்டு, இப்படி ஒரு ஆட்சியில் தாங்கள் குடிமக்கள் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம் என்றார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.